காவி உடை இல்லை, கமண்டலம் இல்லை, பல்லக்கில் பவனி இல்லை, பட்டு பீதாம்பரமும் இல்லை, கழுத்திலே லிங்கமும் இல்லை. அடிகளாரின் பெருமைகள் கடலினும் பெரியவை, நிலத்திலும் அகன்றவை, வானிலும் உயர்ந்தவை. தொண்டர்களுக்கு அன்னையாரே அடிகளார், அடிகளாரே அன்னையார். அதனால்தான் அன்னையின் படத்தில் அடிகளாரையும் சேர்த்தே வணங்குகிறார்கள். இது தவறு என்கிறார்கள் சிலர், எப்படி தவறாகும் என்கிறார்கள் வேறு சிலர். இது குறித்து கேட்டபோது காஞ்சி பரமாச்சாரியார், இன்றுள்ள நிலையில் அவரை போல் ஆன்மீகத்தை வளர்க்கிறவர் வேறு யார்? அவர் ஓர் அவதார புருஷர், அம்பாளின் ஸ்தூல வடிவம் என்று கூறி அருளினார். அவர் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு ஊர்களில் காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்படித்தான் கோவை மாவட்டம் நம்பியூர் கிராமத்தில் விழுப்புரம் வார வழிபாட்டு மன்றத்தார் வேள்வி நடத்த போன போது, சக்திகளே சீக்கிரம் கிளம்புங்க, இடத்தை நூலால அளக்கணும், யாக கொண்டு அமைக்கணும், கலசங்கள்லாம் வைக்கணும், எவ்வளவோ வேலை இருக்குதே. சீக்கிரம் வாங்க, குளிச்சுட்டு வந்து சுறுசுறுப்பா வேலையை பார்க்கலாம். இப்ப கோடு போடணும். இந்த சாக்கிங் குண்டு எங்க வச்சேன்? இங்க தானே வச்சேன். எங்க போச்சு? ஓஹோ, கலசத்துக்கு துணியை வைக்க மறந்துட்டேனோ. எல்லா வேலையையும் அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆஹா, என்ன புத்திசாலி குழந்தை. சொல்லணுமா, சுறுசுறுப்புன்னா சுறுசுறுப்பு. யாரு பெத்த மகராசியோ? இன்னைக்கு வேலை அம்மாவுடைய ஆசீர்வாதத்தால நல்லபடியா முடிஞ்சது. குழந்தை வீட்டுக்கு போயிட்டு வாமா. உன் வீடு எங்கம்மா இருக்கு? என் வீடா? எல்லா வீடும் என்னதுதான். அவங்க புடைய தீ பத்திச்சா. யாரமா நீ? அம்மா வர நேரமாச்சு, இங்க எல்லாம் உட்கார கூடாது, எந்திரிமா. குழந்தையை எழுப்பாதீங்க சக்தி, குழந்தையை எழுப்பாதீங்க.
நேத்துல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அம்மாவுடைய பணி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்பி ஒரு குழந்தை தானே. நம்பி ஒரு குழந்தையா? விழுப்புரம்ல நினைச்சேன். இதுபோல் அம்மாவின் விளையாட்டு ஒன்றா இரண்டா, எத்தனை எத்தனை.